சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம். எப்படி இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதுக்குள்ளே இருக்குது, குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு, இப்படிலாம் சொல்லணும். பாவம் கஷ்டப்பட்டு எப்படி சொன்னார்னா, இல்லை என்னையும் தன்னையும் உள்ளத்து வேறா எண்ணாத வண்ணம். பகவான் வேற, நான் வேற கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குருநாதர் உபதேசம் பண்ணுற போது நீ வேற நான் வேற கிடையாதப்பா, உன்னுடைய உடல் மனம் புத்தி இவைகளெல்லாம் வேறாக காட்சி அளிக்கின்றது, என்னுடைய உடல் மனம் புத்தி இவைகளெல்லாம் வேறாக காட்சி அளிக்கின்றது. ஆனால் உண்மையில் நீயும் தூய உணர்வாக இருக்கிறாய், நானும் தூய உணர்வாகவே இருக்கிறேன். உண்மையிலே நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேற்றுமை கிடையாது இப்படியும் சொல்லலாம். அல்லது கடவுளுக்கும் நமக்கும் உண்மையில் வேற்றுமை கிடையாது. நம்ம வழக்கமான பஞ்சபேதங்களை போட்டுவிட வேண்டிதான். ஜீவ ஜீவபேதா, ஜீவ ஜடபேதா, ஜட ஜடபேதா, ஈஸ்வர ஜீவபேதா, ஈஸ்வர ஜடபேதா. பஞ்சபேதமும் கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு பேதமும் கிடையாது. பேதமெல்லாம் பேதலிச்சு போனதுனால வந்தது அப்படின்னு அர்த்தம். பேதலிச்சு போனதுன்னா புரியுமோ இல்லை? பேதலிச்சு போச்சுன்னா முட்டாள்தனமாக யோசிக்காதனால வந்ததுன்னு அர்த்தம். என்னையும் தன்னையும் உள்ளத்து வேறா எண்ணாத வண்ணம், அப்படி படிக்கணும். என்னையும் தன்னையும், என்னையும்னா ஜீவனான என்னையும் அல்லது சிஷ்யனான என்னையும், தன்னையும்னா ஈஸ்வரனான தன்னையும் அல்லது குருவான தன்னையும், உள்ளத்துனா மனதில், வேறாக வேறு வேறாக இரண்டு பேர் தனித்தனியான ஆளாக பேதமாக எண்ணாத வண்ணம், நினைக்காத வண்ணம், இரண்டு அற நிற்க. இரண்டு அற நிற்கன்னா துவைத பாவம் பரிபூர்ணமாக நீங்கும் வண்ணம் சொன்னதுமோ ஒரு சொல்லே. நல்லா விளக்கி சொன்னது ஒரே வாக்கியம்தான். அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்கேன். அந்த சொல் எனக்கு என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றம் பேரானந்தத்தை கொடுத்தது. அது என்னன்னு சொல்லுவேன், என்னால் சொல்ல முடியல. அதாவது சொல்லுவதற்கு வாக்கால் அதை விளக்க முடியாது. நீயும் அந்த மகா வாக்கிய விசாரம் பண்ணி அந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் உனக்கும் விளங்கும். ஆகவே அது என்னன்னு விளக்கி சொல்ல முடியும். விளக்கி சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன், என்னன்னு சொல்றது, அவ்வளோதான். அதாவது மகா வாக்கியம் அத்வைத ஞானத்தை கொடுத்து என்னுடைய துக்கத்தை பரிபூர்ணமாக நீக்கி ஆனந்தத்தை கொடுத்தது. என் துக்கம் நீங்கினது மாத்திரமில்லை, இந்த சாஸ்திரத்தில் முக்கியமான விசாரம் பண்ணுறாங்க. துக்க நிவிருத்தி மோட்சமா, ஆனந்த பிராப்தி மோட்சமா, இது பெரிய முக்கியமான விஷயம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.